ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது எப்படி இருந்தால் நன்மை. அப்போ சுக்கிரனோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு உபாசன தெய்வங்கள். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம் தெரியும், சில பேருக்கு குலதெய்வங்கள் தெரியும். இந்த உபாசன தெய்வங்கள் சொல்லக்கூடிய இந்த தெய்வங்களை பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வழிபடுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும். இப்போ ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக போனால் 2ஆம் இடத்துல கெட்டிருக்கு, வலு கெட்டிருக்கு அப்படின்னா குடும்பம் அமைவது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு குடும்பம் நல்லபடியாக அமைஞ்சாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலன்களை நம்ம எடுத்து சொல்லலாம். இப்போ 2ஆம் லக்னத்துக்கு நீங்கள் 12 கட்டத்தில் எந்த கட்டங்களில் லக்னங்கள் இருந்தாலும் அந்த 12 கட்டத்துக்குள்ளே தான் நவகிரகத்துடைய பயணங்களும் இருக்கும். அதில் சுக்கிரன் எந்த ஸ்தானத்தில் அமைகிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு 14ஆம் இடம். அப்போ சுக்கிரன் ஒருத்தருக்கு 2ஆம் ஸ்தானத்தில் இருக்காருன்னா அப்போ ஜாதகருக்கு அது 12ஆம் ஸ்தானத்தில் இருக்கிற உபாசன தெய்வங்களை பிடிக்கணும். இப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னா ஜாதகர் சொல்லக்கூடிய 1ஆம் பாவத்தில் என்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கோ அந்த கிரகத்துக்குண்டான தெய்வம் சொல்லக்கூடிய உபாசன தெய்வங்களை பிடிக்க வேண்டும். இப்படி சுக்கிரன் அமர்ந்த இடத்திலிருந்து 11ஆம் இடத்துல உபாசன தெய்வங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்கள் இருக்குது.